வணக்கம் பிரபுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கும் வந்து நேற்றைய இடத்துல நிற்கிறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு வந்து நாங்கள் அன்றைக்கு அந்த கண்காட்சியில் வந்து சாமை வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா அது வந்து இப்போ சிறுதானியங்கள்ல ஒன்று, அதை விட பாரம்பரிய அரிசி வகையில ஒன்று தான் சொல்லணும். அது உண்மையிலேயும் தான். அது வந்து சில பேர் வந்து சாமி அரிசின்னு தானே சொல்றது. அது அப்படியே இப்போ மறுபடியும் சாமி அரிசின்னு வந்துட்டுது. நாங்களும் இது முதல் தடவையாக தான் இந்த சாப்பாடு செய்ய போகிறோம். கஞ்சி தான் காய்ச்ச போகிறோம். இப்போ விறகு தின கம்பு அது சமயம் நாங்கள் அதில் கஞ்சி காய்ச்ச போகிறோம். அதை விட வந்து சுகருக்கு ஒரு நல்ல ஒரு அரிசின்னு சொல்லி சுகருக்கு மட்டுமண்டு இல்லாமல் நிறைய சத்து இருக்குது. அப்போ நாங்கள் வந்து இங்கே கொண்டு வந்த பிறகு எங்களுக்கும் அது முழுமையாக தெரியாடியும் இப்போ மாமியாங்கள் எல்லாருமே அதை சொன்னவேன் நல்ல வாசமாக அதில் நிறையவே செய்யலாம். இடியப்பம் தோசை எல்லாமே செய்யலாம். அப்போ நல்ல ஒரு வாசமாக இருக்கும்னு சொல்லி சொன்ன மாமி தாங்கள் சாப்பிட்டு அம்மாட்ட தான் எல்லாம் செய்யலாம். ஆனால் கஞ்சி வந்து எங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குமே. அதே மாதிரி நேற்றைய மாதிரி நெல் காய போட்டு நீ அழுற நேரங்கள் வருது. அப்போ கஞ்சியையும் காய்ச்சி குடிச்சு கொண்டு நெல் வேலையும் செய்ய போகிறோம். அப்போ தொடர்ந்து அப்படியே காணொலியை பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே ட்ரோன் ஷாட்டில் பார்த்துட்டு வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ சாமை அரிசியை முதல் கழுவி எடுக்க போகிறோம். இவ்வளோ சின்ன சின்ன அரிசி ஒன்று பார்த்தீங்களா? மற்றதான் இந்த ரவை எடுக்க எங்களுக்கு கையில் எப்படி இருக்குமோ இந்த ரவை இல்லாட்டி சவ்வரிசியை தான் இருக்குமா அதோட வாசம் வருது. இந்த அப்படி தான் இருக்குது. நாங்கள் சவ்வரிசியை துடைக்க எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. இப்போ நாங்கள் நல்ல வடிவாக கழுவி எடுப்போம். கூடுதலாகவே சிறுதானியங்களில் நாங்கள் எல்லாத்தையும் வடிவாக கவனமாக கழுவி எடுக்கணும். ஏன்னா மண்கல்கள் வேறு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ நாங்கள் அதுக்கு வடிவாக கழுவி எடுக்க போனோம். நாங்கள் வந்து 2-3 தண்ணியில் நல்ல வடிவாக கழுவி எடுப்போம். இந்த கையால் வந்து நல்லா கிளஞ்சி கழுவ வேணும். இது குரக்கன் மாதிரி தானே செய்கிறது அம்மா சொன்னவா. ஆனால் இப்போ இங்கே எங்களோட பக்கமெல்லாம் செய்கிறதே இல்லை. இப்போ குரக்கனே செய்கிறது இப்போ இங்கே இல்லை. நாங்கள் முதல் குரக்கன் செய்த நாங்கள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இப்போ பெருசாக அந்த கிளிக்காவல்கள் அது எழுதால் கொஞ்சம் கடுமையாக இருக்கக்குள்ள செய்கிறத நாங்கள் குறைச்சிட்டோம். இனி நாங்கள் ஒரு கொஞ்சம் இடத்துக்காக செய்து பார்க்கணும். இல்லை குரக்கன் நான் நடணும் கொண்டு யோசிச்சிடேன். முந்த நாள் இரவு கிடந்து கொண்டு யோசிச்சிடேன் 3 வயலுக்கு குரக்கன் நடணும் கொண்டு. இப்படி மிதக்கிறத பார்த்தா ஏதோ எள்ளு மாதிரி மிதக்குது. வெள்ளை எள்ளு மாதிரி இருக்கு பாருங்க. அது எப்படி அந்த பால் தன்மையை மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? தம்பி வந்து கூப்பிட்டுட்டு ஓடுறேன். அத்தை என்ன கூப்பிட்டு கொண்டு ஓடுறாருன்னு அத்தை பாம்பேரி அளவார அப்படியே நாங்கள் நல்ல வடிவாக கிளஞ்ச உடனே மேலால் பாருங்க அந்த சப்பி அதுகள் எல்லாம் மேலே வருது பாருங்க. புல்லுக்கொட்டையும் இருக்கு. 1-2 இருக்கு புல்லுக்கொட்டை குறைவு. இதை நாங்கள் வடித்து ஊற்றி விடுவோம். உங்களுக்கு வடித்து ஊற்றுறதுக்கு நல்ல இடம் கிடைச்சிருக்கேன். எப்படி இருக்கு கழுவி விட்டோன்னே? நல்ல மஞ்சளாக இருக்கு. இந்த பவுன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க, அது மாதிரி இருக்குது. நாங்கள் திருப்பவும் அப்படியே இருக்கா அப்படியே நல்ல வடிவாக பிணைஞ்சு கழுவுவோம். ஆனால் இதெல்லாம் உண்மையிலேயே அந்த காலத்து ஆக்கள் வந்து நீண்ட நாள் வாழ்ந்ததுக்கு காரணங்கள் இதுகள். ஆனால் இப்போ இதுகள் எங்களுக்கே கிடைக்கிறது வந்து சரியான கஷ்டமாக இருக்கு. ஆனால் இனி வார ஆட்களுக்கெல்லாம் தெரியாமலே போயிடும். இது வந்து அரிசின்ற ஒரு வகை தான். அதுதான் அப்பா சொன்னார் சாமி அரிசி என்று தானே முந்தி சொல்கிறோம். இது நாங்கள் 2-3 தண்ணியில் நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டோம். இனி நாங்கள் அடுப்பு மூட்டி கஞ்சி காய்ச்ச தொடங்குவோம். என்ன இந்த புறவெல்லாம் இஞ்சியை நாங்கள் எடுத்துனாங்க வீட்டை இருந்து கொண்டு இல்லை இதுலேயே பொறுக்கி எடுத்துனாங்க. தம்பி பாருங்க கொண்டு ரோனை கொண்டு நடந்து வார. நாங்கள் அடுப்பு மூட்டுவோம். அடுப்பங்களுக்கு எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் தண்ணி கொதிக்க வைக்க போகிறோம். இதுக்கு வந்து தண்ணி வந்து அளவாக வச்சிருக்கிறோம். ஏன்னா இந்த சாமை அவிகிற அளவுக்கு இந்த தண்ணி நாங்கள் வச்சு கொதிக்க விட்டுருக்குறோம்.
தண்ணி கொதிக்கட்டுக்குமா எங்களுக்கு. பின்னரை பாருங்க இவ்வளோ ஆட்டு புள்ளியாக்கள் போயினோம். குளக்கட்டில் வந்து நல்ல மேய்ச்சல் இருக்கு அவைகளுக்கு. எங்களுக்கு வந்து இந்த உள்ள தண்ணி வந்து நல்லா கொதிச்சு பொங்கி கொதிச்சு கொண்டு இருக்குது பாருங்க. நல்லா கொதிச்சுட்டு தானே. இப்போ நாங்கள் சாமை அரிசி போட போகிறோம். அதான் இதுக்கு கன நேரம் தேவையில்லை நினைக்கிறேன். ஒரு கொஞ்சம் நேரம் தானே அமைஞ்சிடும். நல்லா அதான் இப்போ உள்ள நல்லா கொதிச்சுட்டு தானே எங்களுக்கு வேகமாக அமைஞ்சிடும். சில பேர் வந்து இதை வந்து இப்போ மிளகறி போட்டும் கஞ்சி வைக்கலாம். இது இப்போ தேவையான மிளகறியல் போட்டு அதோட அந்த உரைப்பான கஞ்சி மாதிரியும் வைக்கலாம். நாங்கள் இன்றைக்கு வந்து இனிப்பான கஞ்சாக தான் வைக்க போகிறோம். ஏன்னா சர்க்கரை போட்டு சர்க்கரை மட்டும்தான் இதுக்கு சேர்க்க போகிறோம். இப்போ வந்து கொஞ்சமாக நாங்கள் உப்பு போடுவோம். கிணக்க போடக்கூடாது. இனிப்பு கஞ்சி வைக்கிறபடியாக நாங்கள் கொஞ்சம் உப்பு போடுவோம். அப்போ தான் அந்த இனிப்பு வந்து எங்களுக்கு நல்லா எடுத்து காட்டும் உண்மையிலேயுமே. அதனால கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம். இப்படியே மூடி விடுவோம். அவியட்டுக்கும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 5 தொடக்கம் 6 நிமிஷம் பேர் நாங்கள் அவிய விட்டு எப்படி அவிஞ்சு கரைஞ்சிட்டு வந்து பாருங்க. இப்போ நாங்கள் சோறாக காய்ச்சி எடுக்கிறோன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் பருவமாக பார்க்கணும். கஞ்சி என்றபடியாக நாங்கள் வந்து கொஞ்சம் கரையை காய்ச்சினா தான் நல்லா இருக்கும். இதோட பார்த்திங்கன்னா நாங்கள் நல்ல வடிவாக தேங்காய் பால் புளிஞ்செடுத்து வச்சுருக்கிறோம். அதை சேர்த்து விட போகிறோம். நாங்கள் கஞ்சி என்றபடியாக தான் கொஞ்சம் பால் கூடுதலாக விட்டு பாருங்க இப்படி இருக்கேன். அதோடு சேர்த்து நாங்கள் அடுத்ததாக வந்து இதோட சர்க்கரையும் சேர்க்க போகிறோம். இப்போ நீங்கள் சர்க்கரை போடாமலுக்கும் கஞ்சி வைக்கலாம். தனியாக உப்பு கஞ்சி நாங்கள் வச்சு குடிக்கிற மாதிரியும் இதை வச்சு கொள்ளலாம். நாங்கள் கொஞ்சம் இனிப்பாக இருக்கட்டும்ன்றதுக்காக சர்க்கரை சேர்க்கிறோம். அதோட ப்ளம்ஸுகள் கச்சான்கள் ஆக அதான் அதுகள் பயறு போடலாம். இதுக்கு நாங்கள் பொதுவாக அரிசி கஞ்சி காய்ச்சிக்க பயிர்கள் அது எல்லாம் போட்டு காய்ச்சிருந்தாங்களே. இப்படி எங்களுக்கு பால் விட்டது கொதிக்கட்டுக்கு. அதோட சர்க்கரை கரையாக நிறம் மாறும். மஞ்சள் கஞ்சி ஒரு பாருங்க ஒரு கருப்பாக வரும். மூடி விடுவோம். பாலெல்லாம் விட்ட பிறகு நல்லா கொதிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பாருங்க இப்படி கொதிச்சு கொண்டிருக்கேன். மாதிரி உண்மையிலுமே வாசம்ன்றது இப்போ தான் தெரியுது. அவ்வளோ வாசமாக இருக்குது. இப்படி இருக்குன்னு. ஆனால் அந்த நல்லா அவிஞ்சோன்னா ஒரு தடிப்பு தன்மையாக வந்துட்டுது. கட்டி மாதிரி மற்றது எங்களுக்கு கொதிச்சிட்டுது. இனி நாங்கள் இறக்கி குடிப்போமே. அங்கே ஆக்கள் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம். வேலை முடியுது கிட்டவா. இப்போ நாங்களும் அதில் சேர்ந்துருந்து குடிச்சு போட்டு நெல் நல்லது கொண்டு போவோம் நாங்களே. அப்பா பாருங்க மோட்டர் சைக்கிளில் கொண்டு போய் கொண்டு இருக்கிற நெல். இப்போ வந்து கஞ்சியெல்லாம் காய்ச்சி எடுத்துக்கொண்டு நாங்கள் போகிறோம், மேலுக்கு போகிறோம். உங்கள் பாருங்க மலையில் ஏறுற மாதிரி ஏறணும் மேலுக்கு. நானும் இங்கே நிறைய சாமான் தூக்கி கொண்டு போகிறோம். ப்ரோ எனக்கு பேசாதீங்க, நான் சாமான் ஒன்றும் தூக்காமல் சும்மா கமரா பிடிச்சி கொண்டு போகிறேன்னு. ஆள் பயத்திலேயே சொல்லி போட்டேன். வருவீங்களோ? இறங்கத்தான் பயம். வேற மலையில் ஏறுற மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும். இப்போ பாருங்க ஆக்கள் வந்து கொண்டிருக்கு நம்ம சாம கஞ்சி குடிக்கிறதுக்கு. அப்பா வாங்கோ, இங்கே ரெடி ஆகிட்டுது. இங்கே எப்படி இருக்குது பார்க்க? இந்த இடமேந்து போயிருந்து கஞ்சி காய்ச்சி குடிக்கிற மாதிரி இருக்குல்ல. நல்ல வாசம். அது என்ன சொன்னாலும் இந்த இடத்துல வச்சு குடிக்கக்குள்ள அவ்வளோ ஒரு இதாண்ணா மற்ற புது ஒரு சாப்பாடு சொல்லுவோம். பிடிச்சி பார்ப்போம்.
நான் தனியே இல்லை எல்லாரும் தான் குடிச்சு பார்க்க போகிறோம். ஓ தம்பி இங்கே வாங்க, தம்பிக்கு நல்ல கொண்டாட்டம் இங்கே. அப்பா பாருங்க மோட்டர் சைக்கிளில் வந்து கொண்டு இருக்கிறார். இன்னும் ஒரு பேக்கு தான் கிடக்குது, கொண்டே சேர்த்து போட்டுருந்தேன் நாங்கள் வீடியோ எடுக்கும் போது. அப்பா வாங்க கஞ்சி குடிக்க. இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கஞ்சி குடிப்போம். என்ன நெல்லேத்தி களைச்சி போனோம். நாங்கள் இல்லை உண்மையாக இன்றைக்கு நாங்கள் வேலை செய்யலையேண்ணே. சுஜி கொஞ்சம் நேரம் வேலை செய்தது ஆரம்பத்தில் கூட்டி கொடுத்தேன். அப்பா வரேன். வாசம் அம்மா சொன்ன மாதிரி வாய்க்குள்ள வைக்கவே ஒரு வாசம் உண்டு அடிக்குது. இந்த சோளம் நபிஞ்சா அப்படி இருக்கும். அப்போ நீ அதே மாதிரியும் இருக்கு. நெல்லாளி நான் கடைப்பக்கும் ஆத்தலா தான் இருக்கு. வாங்கப்பா. நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. ஒரு புது சாப்பாடு தான். ஆனால் உண்மையிலுமே நல்லா இருக்கு. ஏன்னா பழைய சாப்பாடு நாங்கள் முதல் தரமாக குடிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு உண்மையாக புதுசு, நானெல்லாம் உண்மையாக குடிச்சது இல்லை. குடிச்சதே இல்லை. தம்பி என்னையா சுடுவதா? பூ போல இருக்கு. ஓமாப்பா அப்பா ஊதி கொடுங்க வேணுமா? அப்பா மாடு கட்டி போட்டு குடிக்கிறாமே. தம்பி எப்படி இருக்கையா? நல்லா இருக்கா? சுடுவதானே? அதுதான் நாள் கொஞ்சம் கொஞ்சம் ஆற ஆற தான் நல்லா இருக்கும். நாங்கள் கரண்டி ஒன்றையில் தானே. அப்போ உண்மையாக நல்லா இருக்குது. இந்த சரியான சூடாக இருக்குது. ஆற பஞ்சு போடுது. ஏன்னா அந்த கடிப்பாக இருக்கല്ലോ, அதெல்லாம் ஆறுறதுக்கு நேரம் சொல்லுது. இதுக்கு நீங்கள் உரைப்பாக செய்கிறாண்டா மிளகறி அதில் போட்டு நம்ம வெங்காயம் பச்சை செய்து கொள்ளலாம். நாங்கள் இப்போ எல்லாரும் குடிக்கிறதா என்ன? உண்மையிலேயே பார்த்தீங்களா நல்ல ஒரு இனி இல்லைன்ற ஒரு சத்தான ஒரு தானிய கஞ்சி தானே. தானியம் உண்டு, இதாக சிறுதானியம் உண்டு சொல்கிறது. சாம கஞ்சி. ஆனால் இங்கே இந்த பயிரிடாதால் வந்து சரியான விலை 400 கிராம் 700 ரூபா. அப்போ ஜோதிச்சு பாருங்கள், சரியான விலை. உண்மையிலேயே நீங்கள் என்ன அதுதானே உண்மையிலேயே இந்த தானியங்கள் உங்களுக்கு கிடைச்சால் வந்து விட்டுறாதீங்க. நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு சத்தான சாப்பாடு, நீண்ட காலம் நோய் நொடி இல்லாமல் வாழக்கூடிய ஒரு அருமையான சாப்பாடுன்னு தான் சொல்லணும். அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். என்ன ஏனென்றால் பொழுது வருது, வீட்டை போகணும், ஆடு மாடுகள் பார்க்கணும். அப்போ இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.